ஹாய்ங்க, இன்றைக்கி தக்காளி கார சட்னி பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மல்லி விதையும் சேர்த்து அதோடு வறுத்துக்கோங்க. கருக விடாமல் வறுங்க. அதுக்கப்புறம் 2, 3 வரமிளகா அதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டையும் போட்டு இதில் நல்லா வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். உப்பு போட்டுக்கோங்க, அது கூட கொஞ்சம் கல் உப்பு. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பெரிய தக்காளியில் 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் இதோடு போட்டுக்கோங்க. மல்லி இலை இருந்தால் இதோடு சேர்த்து வதக்குங்க. இப்போ மல்லி இலை இல்லை. இப்போ நல்லா அந்த தக்காளி வதக்கினதுக்கப்புறமா இதை லேசாக ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.